அடுத்தது சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கொஸ்டினை உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த கான்பூர் ஷூ கம்பெனி opened at branch at Delhi in 1988. From the following particulars, prepare the Delhi branch account for year ended 1988. என்ன சொல்கிறாங்க? The Kanpur Shoe Company opened at branch at Delhi in 1988. From the following particulars, prepare the Delhi branch account for year ended 1988. Goods sent to branch 15,000, cash sent to branch for expenses 6,000, cash received from branch 24,000, stock on 31/12/88 2,300, petty cash in hand 40,000. என்ன branch account போடணும்? டெல்லி branch account for year ended as on 31/12/1980 போட்டு goods sent to branch எங்கே போடுறோம்? டெபிட்டில் போடுறோம். கேஷ் sent to branch எங்கே போடுறோம்? டெபிட்டில் போடுறோம். கேஷ் ரிசீவ்ட் எங்கே போடுறோம்? கிரெடிட்டில் போடுறோம். ஸ்டாக் ஆன் 31/12 எங்கே போடுறோம்? கிரெடிட்டில் போடுறோம். பெட்டி கேஷ் எங்கே போகிறோம்? கிரெடிட்டில் போகிறோம். போட்டு பேலன்ஸ் ஈக்குவல் பண்ணி அது ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா நீ போட்டு பார். நெக்ஸ்ட் ஒன், த ஆரன் சாமி அண்ட் கோ ஹேவ் ஓப்பனட் எ பிரான்ச் அட் நெய்வேலி. ஆரன் சாமி அண்ட் கோ ஹேவ் ஓப்பனட் அட் பிரான்ச் அட் நெய்வேலி. The following is a list of the transaction between the head office and the branch for year ending June 30, 1996. The Aaron Swamy and Co. have opened at branch at Neyveli. The following is a list of the transaction between the head office and the branch for year ending June 30, 1996. Stock at branch on 1st July 1995. Goods supplied at branch during the year 48,000. Salary, rent, telephone, petty cash, remittance received from the branch during the year. Stock on 13 June 1996. Balance of petty cash 20. All the branch expenses are paid head office. Show the branch account in the head office books. Stock at branch 31 July 1995. ஸ்டாக்ன்றது 31 ஜூலை 1995. ஜூலைன்றது ஓப்பனிங் ஸ்டாக் 1995 போடுறோம். எவ்வளோ? 3,000 டெபிட்டில் போடுறோம். குட்ஸ் சப்ளைட் டு பிரான்ச் டூரிங் தி இயர் 48,000. சேலரி, ரெண்ட்டு, டெலிஃபோன், பெட்டி கேஷ் இதெல்லாம் எங்கே போடுறோம்? டெபிட் செல்லில் போடுறோம். த ரெமிட்டன்ஸ் ரிசீவ்னா கேஷை ரிசீவ் பண்ணுறோம். கிரெடிட் செல்லில் போடுறோம். ஸ்டாக் 13 ஜூன் க்ளோசிங் ஸ்டாக் 1995 டெபிட்னா அப்போ 1996 க்ளோசிங் ஸ்டாக் எங்கே போடுறோம்? கிரெடிட்டில் போடுறோம். பேலன்ஸ் ஆஃப் பெட்டி கேஷ் கிரெடிட்டில் போடுறோம். All branch expenses are paid. The head office show the branch account in the head office books. Next question பார்க்குறோம். The Bombay shop, the Mills Limited, opened the branch the Bombay on 1st January 1995. From the following particulars, prepare the necessary accounts for 1995 and 1996 in the books of the head office. Goods sent to branch 1995 டெபிட்டில் போடுறோம். செக் சென்ட் டு பிரான்ச் ரெண்ட்டு, சேலரி, அதர் எக்ஸ்பென்சஸ் 95க்கு டெபிட்டில் போடுறோம். கேஷ் ரிசீவ்ட் 1995க்கு கிரெடிட் செல்லில் போடுறோம். ஸ்டாக் ஆன் 31 டிசம்பர் பிரான்ச்சுக்குள்ளே கிரெடிட் செல்லில் போகணும். பெட்டி கேஷ் ஆன் 31 டிசம்பர் பிரான்ச்சுக்குள்ளே கிரெடிட் செல்லில் போகிறோம். 1996 பிரான்ச் போடுறோம். 1996க்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லை. 1995 க்ளோசிங் பேலன்ஸ், 1996க்கு ஓப்பனிங் பேலன்ஸ். அதே போத் ஆர் சேம். 1996க்கு குட்ஸ் சென்ட்டு டெபிட்டில் போடுறோம். செக் சென்ட்டு டெபிட்டில் போடுறோம். ரெண்ட்டு, சேலரி, அதர் எக்ஸ்பென்சஸ். கேஷ் ரிசீவ்ட் கிரெடிட் செல்லில் போடுறோம். ஸ்டாக் ஆன் 31 டிசம்பர் கிரெடிட் செல்லில் போடுறோம். பெட்டி கேஷ்ன்றது கிரெடிட் செல்லில் போடுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். த ஜெய்ப்பூர் ஸ்டோன் கம்பெனி ஓப்பனட் த பிரான்ச் அட் பேலரி ஆன் 1st January 1992. From the following figures, prepare them branch account for year 1992. என்ன கம்பெனி சொல்கிறோம்? ஜெய்ப்பூர் ஸ்டோன் கம்பெனி ஓப்பனட். ஸ்டாக் ஆன் 1192. டெப்டாஸ் அட் பிரான்ச் 1192. பெட்டி கேஷ் ஆன் 1192. 1192 ஓப்பனிங் அசெட்லாம் பிரான்ச்சுக்குள்ளே எங்கே வரணும்? டெபிட்டில் வரணும். குட்ஸ் சப்ளைட் எங்கே வரணும்?
goods submit means goods சென்ட் பண்ணுறது எங்கே வரும் டெபிட் சைடில் வரும். ரெமிட்டன்சி ஃப்ரம் பிரான்ச் ரெமிட்டன்சி மீன்ஸ் ரிசீவ் பண்ணுறோம் கேஷ் சேல்ஸ் எங்கே போகிறோம் கிரெடிட் சைடில் போடுறோம். ரெமிட்டன்சி ஃப்ரம் பிரான்ச் ரெண்டுமே எங்கே வரும் டெப்டாஸ் பிரான்ச்சுக்குள்ளே கிரெடிட் சைடில் போடணும். அமௌண்ட் சென்ட் டு பிரான்ச் குட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறது எல்லாமே டெபிட்டில் போடுறோம். சேலரி ரெண்ட்டு பெட்டி கேஷ். அண்ட் ஸ்டாக் பிரான்ச் 31/12/92 சண்டே டெப்டாஸ் அண்ட் 31/12/92 பெட்டி கேஷ் 31/12/92 1192 அசட் எல்லாமே டெபிட்டில் போடுறோம். 31/12/92 அசட் எல்லாமே கிரெடிட் சைடில் போடுறோம். Give the journal entries in the books of head office, prepare the branch account showing the profit or loss. Give the journal entries in the books of head office and prepare the branch account showing the profit or loss. என்ன கேட்குறான் give the journal entries in the books of head office. ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்கான். ஜேர்னல் என்ட்ரினா 5 ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஒன்று ஃபஸ்ட்டு குட்ஸை சென்ட் பண்ணதுக்கு ஜேர்னல் என்ட்ரி, கேஷை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி, ஓப்பனிங் அசட்டுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி, க்ளோசிங் அசட்டுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி, அண்ட் தென் ஓப்பனிங் லைபிலிட்டிக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி, க்ளோசிங் லைபிலிட்டிக்கு ஜேர்னல் என்ட்ரி, அண்ட் லாஸ்ட் ஒன் ப்ராஃபிட்டுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். From the following particulars relating to the Bombay branch account for year ending 31 December 1993, prepare the branch account in the head office. Stock on branch 1193, debtors in branch 1193, petty cash at the branch 1193, goods sent to branch 1993. அப்போ 11 அசட்டில் எங்கே வரும் 11 அசட் மூணுமே டெபிட்டில் வரும். குட்ஸு சென்ட் பண்ணுறது டெபிட்டில் வரும். ரெமிட்டன்சி ஃப்ரம் பிரான்ச் கேஷ் சேல்ஸ் ரிசூம் டெப்டாஸ் இது எல்லாமே கிரெடிட் சைடில் வரும். கிரெடிட் சைட்லேருந்து எப்பவுமே நம்ம பிரான்ச்சுக்குள்ளே எடுத்துக்க மாட்டோம். செக் சென்ட் பிரான்ச்ன்றது ஃபார் சேலரி ரெண்ட்டு பெட்டி கேஷ் இது எல்லாமே எங்கே வரும் டெபிட் சைடில் எடுத்துக்க போகிறோம். அடுத்தது ஸ்டாக் பிரான்ச் 31/12/93, பெட்டி கேஷ் 31/12/93, குட்ஸ் ரிட்டர்ன் பை த பிரான்ச் டெப்டாஸ் 31/12/93 எங்கே வரும் கிரெடிட் சைடில் வரும். நெக்ஸ்ட் ஒன். From the following particulars relating to the Madurai branch account, prepare the branch account in the books of head office. From the following particulars relating to the Madurai branch, prepare the branch account in the books of head office for year ending 31/12/94. Stock 1194, debtors 1194, petty cash 1194 இது எல்லாமே எங்கே வரும் டெபிட் சைடில் வரும். குட்ஸை சென்ட் பண்ணுறது பிரான்ச்சுக்குள்ளே டெபிட், குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறது பிரான்ச்சுக்குள்ளே கிரெடிட் சைட். சேல்ஸ் அட் பிரான்ச் எங்கே வரும் கேஷ் சேல்ஸ்ன்றது பிரான்ச்சுக்குள்ளே கிரெடிட் செல்லில் போடும். கிரெடிட் சேல்ஸ் மட்டுமே எப்பவுமே பிரான்ச்சுக்குள்ளே எடுத்துக்க மாட்டோம். கிரெடிட் சேல்ஸ் நம்ம எடுத்துக்கூடாது. சேல்ஸ் ரிட்டர்ன் அதுவும் எடுத்துக்க மாட்டோம் பிரான்ச்சுக்குள்ளே. பேட் டெப்ட்டும் எடுத்துக்க மாட்டோம். பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கும். பெட்டி கேஷ்ன்றது எடுத்துக்கும். பெட்டி கேஷ் இன்ட்டு பிரான்ச் எடுத்துக்கும். பெட்டி கேஷ் 31/12, ஸ்டாக் 31/12/94 ரெண்டு அசட்டுமே என்ன பண்ணுவோம் பிரான்ச்சுக்குள்ளே கிரெடிட் செல்லை எடுத்துக்கும். இந்த கொஸ்டினில் என்னன்னாக்கா க்ளோசிங் டெப்டாஸ் இல்லை. 1194 டெப்டாஸ் இருக்குது. 31/12/94 டெப்டாஸ் இல்லை. அப்போ ரெண்டு டெப்டாஸ் கொடுத்தாங்கன்னா டெப்டாஸ் அக்கௌண்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டெப்டாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டெப்டாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ டெப்டாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும் ஃபார்மட் ஓப்பனிங் டெப்டாஸ் டெபிட்டில் வரணும், க்ளோசிங் டெப்டாஸ் கிரெடிட்டில் போகணும். வேறு என்ன டெபிட்டில் வரணுனாக்கா கிரெடிட் சேல்ஸ் டெபிட்டில் வரணும். அடுத்தது பேட் டெப்டாஸ் டெபிட்டில் வரணும். சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட்டில் வரணும். கிரெடிட் சேலில் கேஷ் ரிசிப்ட் வரும். இது வந்தால் டெப்டாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். இதை வச்சு என்ன பண்ணணும் சம்னி கரெக்டாக அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு. From the following details, the branch prepare the branch account in the books of head office to find out profit or loss made by the branch account. From the following details, branch prepare the branch account in the books of head office and find out profit or loss made by the branch. Goods sent to branch at cost, goods returned from the branch account, expenses paid of head office, remittance received from branch, receipt from debtors branch account, cash sales, credit sales, closing stock with the branch debtors closing balance, discount allowed to debtors branch account. அப்போ இந்த கொஸ்டினில் என்ன இல்லை பிகினிங் டெப்டாஸ் இல்லை, க்ளோசிங் டெப்டாஸ் கொடுத்துருக்கான். க்ளோசிங் டெப்டாஸ் எங்கே இருக்குது க்ளோசிங் ஸ்டாக் வித் பிரான்ச் கொடுத்துருக்கான். ஆனால் பிகினிங்குடைய டெப்டாஸ் இல்லை. அந்த பிகினிங் டெப்டாஸ் கண்டுபிடிக்கணும்னா டெப்டாஸ் அக்கௌண்ட் போடணும். டெப்டாஸ் அக்கௌண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிச்சி போடணும் ஓப்பனிங் டெப்டாஸ் டெபிட்டில் வரணும், க்ளோசிங் டெப்டாஸ் கிரெடிட்ஸ் வரணும். வேறு என்னென்ன டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் போடணும் சேல்ஸ் ரிட்டர்ன் போடணும், பேட் டெப்டாஸ் போடணும், அதுக்கும் என்ன போடணும் டிஸ்கவுண்ட் அலவுட் போகணும். இதெல்லாம் போட்டால் டெப்டாஸ் அக்கௌண்ட் போகணும். அப்போ குட்ஸ் அண்ட் பிரான்ச் எங்கே வரும் டெபிட்டில் வரும். குட்ஸ் ரிட்டர்ன் கிரெடிட்ஸில் வரும். எக்ஸ்பென்சஸ் டெபிட்டில் வரும். ரெமிட்டன்ஸ் கிரெடிட்ஸில் வரும்.
ரிசீட் ஃப்ரம் டெப்டாஸ்ன்றது கிரெடிட் செல்லில் போகணும். கேஷ் சேல்ஸ் கிரெடிட்டில் போகணும். கிரெடிட் சேல்ஸ்ன்றது டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் செல்லில் போகணும். க்ளோசிங் ஸ்டாக் வித்துன்றது பிரான்ச் அக்கௌண்ட்டில் கிரெடிட் செல்லில் போகிறோம். பிரான்ச் டெப்டாஸ்ன்றது பிரான்ச் அக்கௌண்ட்டில் கிரெடிட் செல்லில் போகணும். அடுத்தது டிஸ்கவுண்ட் அலோன்றது எங்கே போடுறோம்? டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் செல்லில் போகிறோம். இங்கே என்ன கொடுத்தலனாக்கா ஓப்பனிங் டெப்டாஸ் கொடுத்துடல, இங்கே க்ளோசிங் டெப்டாஸ் கொடுத்துருக்கான். அப்போ க்ளோசிங் டெப்டாஸ் கொடுத்துருந்தா ஓப்பனிங் டெப்டாஸ் இல்லை. அப்போ இந்த ஓப்பனிங் டெப்டாஸ் நீ கண்டுபிடிக்கணும். அப்போ ஓப்பனிங் டெப்டாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டெப்டாஸ் அக்கௌண்ட் போடணும். டெப்டாஸ் அக்கௌண்ட் எப்படி போடணும்? ஓப்பனிங் டெப்டாஸ் டெபிட்டில் வரணும், க்ளோசிங் டெப்டாஸ் கிரெடிட் செல்லும். வேறு என்னென்ன டெப்டாஸ் அக்கௌண்ட் டெபிட் வரணுக்கா டிஸ்கவுண்ட் அலோவ் வரணும், பேட் டெப்டாஸ் வரணும், சேல்ஸ் ரிட்டர்ன் வரணும், கிரெடிட் செல்லில் வரணும், கிரெடிட் சேல்ஸ் வரணும். ஆனால் கிரெடிட் செல்லில் கேஷ் சேல்ஸை மட்டும்தான் வரணும். ஸோ அதனால் உட்காந்து ஃபார்மேட் உட்காந்து புரிஞ்சுட்டு உட்காந்து போட்டுப்பார். சப்போஸ் எனக்கு புரியலாம் என் நம்பருக்கு கால் பண்ணி கேளு. ஸோ அதனால் உட்காந்து ஃபார்மேட்டை படித்து தயவுசெய்து புரிஞ்சுட்டு செம்ம போடு. தேங்க்யூ.